என்னது? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சம்பாதிக்கிற நீதி. நான் டிவி பார்க்காம இருந்தேன், நான் பொய் சொல்லாம இருந்தேன், நான் வெள்ளை துணி போட்டிருந்தேன், நான் நகையை கழட்டி, இதனால நான் நீதிமானாக மாறிவிட்டேன் என்று சுயநீதியை சம்பாதிக்கிறவர்களாக இருந்தபடினால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. யாரெல்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இன்னைக்கு சுயநீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய நீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இன்றைக்கும் என்ன செய்யவில்லை? ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் வெறும் கிறிஸ்துவர்களா தான் இருக்கிறாங்களே தவிர, மதம் மாறி இருக்கிறாங்களே தவிர, அவங்க இன்னமும் ரட்சிப்புக்குள்ள வரவில்லை. அவங்களுடைய மனம் மாறவில்லை. சுவிசேஷத்தினால் என்ன வெளிப்பட்டிருக்குது? தேவ நீதி. அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். இயேசு என் பாவத்தை மன்னித்து என்னை நீதிமானாக மாற்றினார். இதுதான் ரட்சிப்பு. எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவர் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது. இப்ப உங்களை மீட்டு எடுத்துட்டாரு, பாவத்தை மன்னிச்சுட்டாரு. இப்போ பாவத்தை மன்னிக்கப்பட்ட நீங்கள் இப்போ எப்படியாக மாற வேண்டும்? நீதிமானாக மாற வேண்டும், பரிசுத்தவானாக நீங்கள் மாற வேண்டும். பாவ சுபாவத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், பாவத்துல பிறந்த நீங்க, பாவத்துல கற்பம் தரித்த நீங்கள் எப்படி சுயமாக நீதியை சம்பாதிக்க முடியும்? எப்படி சுயமாக பரிசுத்தத்தை சம்பாதிக்க முடியும்? யாரும் சுயமாக பரிசுத்தத்தையும் நீதியையும் சம்பாதிக்க முடியாது. சுயமா யாரும் நீதிமானாக மாற முடியாது. பவுல் சொல்றாரு, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவது என் மன விருப்பமாக இருக்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிக்கிறார். சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்ய விண்ணப்பமுமா இருக்கிறது. தேவனை பற்றியவர்களுக்கு வைராக்கியம் ஒன்றென்று அவளை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறது என்னுடைய மன விருப்பமா இருக்குது. இஸ்ரவேலர் மக்கள், யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய மன விருப்பமும் ஆசையுமா இருக்கிறது. ஆனால் அவர்களால் ஏன் ரட்சிக்கப்பட முடியல? அவங்க ஏன் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், அவர்கள் தேவன் நீதியை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆகவே தான் அவர் ரட்சிப்புக்குள்ள வர முடியவில்லை. சுயநீதினா என்னது? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சம்பாதிக்கிற நீதி. நான் டிவி பார்க்காம இருந்தேன், நான் பொய் சொல்லாம இருந்தேன், நான் வெள்ளை துணி போட்டிருந்தேன், நான் நகையை கழட்டி, இதனால நான் நீதிமானாக மாறிவிட்டேன் என்று சுயநீதியை சம்பாதிக்கிறவர்களாக இருந்தபடியினால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. யாரெல்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இன்னைக்கு சுயநீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய நீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இன்றைக்கும் என்ன செய்யவில்லை? ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் வெறும் கிறிஸ்துவர்களா தான் இருக்கிறாங்களே தவிர, மதம் மாறி இருக்கிறாங்களே தவிர, அவங்க இன்னமும் ரட்சிப்புக்குள்ள வரவில்லை. அவங்களுடைய மனம் மாறவில்லை. ஆதாம் என்ன பண்றான்? பாவம் செய்யறான். பாவம் செஞ்ச உடனே அவன் என்ன பண்றான்? அத்தி இலைகளை தைத்து எடுத்து மாட்டிக்கிட்டானா இல்லையா? அத்தி இலை எதை குறிக்குது? சுய நீதியை குறிக்குது. சுய நீதியை போட்டுக்கிட்டான். ஆதாம் பாவம் செஞ்ச பின்னாடி தன்னை நிர்வாணி என்று, நான் 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 எப்படி இருக்கிறேன்? நேர்கடா இருக்கிறேன், நான் ட்ரெஸ் இல்லாம அம்மனமா இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வுக்குள்ள அவன் வந்தபடினால அவன் என்ன பண்றான்? அத்தி இலைகளை தைத்து போட்டுக்கிட்டான் இல்லையா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். இப்ப ட்ரெஸ் போட்டாச்சா? அத்தி இலைகளை தைச்சு மாட்டியாச்சா? இப்ப எல்லாம் உங்களுடைய உடம்பு மறைக்கப்பட்டாயிற்று. இப்ப தேவன் வராரு. தேவன் ஆதாம கிட்ட பேசுறதுக்காக வராரு. கூப்பிடுறாரு, ஆதாமே ஆதாமே, நீ இப்ப எங்க இருக்கிற? கேக்குறாரு பாருங்க. 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இப்ப கவனிங்க, அவர்களுடைய நிர்வாணம் மறைக்கப்பட்டிருந்துச்சுல. இப்ப வெக்கம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்துல தேவனிடத்துல பேசியிருக்கலாமா வேணாமா? அவங்க நிர்வாணின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க.
உடம்புல ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கறத அந்த பாவம் செஞ்ச உடனே மகிமை எடுப்பட்ட வந்த உடனே அந்த கான்சைன்ஸ் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. இப்ப அத்தியலை தெரிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, ஃபுல்லா மாட்டிக்கிட்டாங்க, கவர் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுங்க, உடம்பு ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. இப்ப தைரியம் வரணுமா இல்லையா? வரணும். ஆனா இப்ப என்ன சொல்றான் ஆதாமு, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். என்ன வந்துருச்சு, மறுபடியும் என்னதான் சொல்றான், அத்தியிலையை தேய்ச்சு மாற்றினாலும் அவனுக்குள்ள என்னதான் இருக்குது, குற்ற உணர்வு இருக்குது. அவனுக்குள்ள அந்த சுயநீதி, அந்த அத்தியிலை என்பது எதை குறிக்குது அப்படின்னா சுயநீதியை குறிக்குது. என்னதான் சுயநீதியை நீங்கள் சம்பாதித்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, தேவனை போலவே பரிசுத்தமாய் நீங்க இருக்க முடியாது. தேவனை போலவே நீங்கள் நீதி உலகளா மாற முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஒரு மிருகம் அடைக்கப்படாமல் அந்த தோல் உடை என்ன செய்யப்படாது, கொடுக்கப்படாது. அப்போ அந்த தோல் உடை உண்டாக வேண்டும் என்றால் என்ன செய்யப்பட வேண்டும், ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும். மிருகம் அடிக்கப்பட்டால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தப்படாமல் தோல் உடை உண்டாகாது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்கிறார் ஆதாம் ஏவாளுக்கு. என்ன அதிகாரம் 17வது வசனம், சாரி 15வது வசனம், உன் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் விலையின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரத்தை புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏமாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடையில் உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். மேல சுவிசேஷத்தை சொல்றாரு. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளிடத்திலே பிறக்க போகிறார். அவர் என்ன பண்ண போறாரு, கல்வாரி சிலுவையில பிசாசினுடைய தலையை நசுக்குவாரு, நீ அவருடைய குதிங்காலை நசுகுவா என்கிற சுவிசேஷத்தை ஆதாமுக்கு தேவன் அறிவித்த பின்னாடி எப்படி அதை சம்பவிக்க போகிறது அப்படிங்கிறத பின்னாடி சொல்லி தோல் உடைகளை, மிருகத்தை கொலை செய்து அதனுடைய ரத்தத்தை சிந்தி அந்த தோல் உடைகளை ஆண்டவர் மாட்டி விடுகிறார். இதே போலதான் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துடைய பாவங்களுக்கு மாத்திரம் மறிக்கவில்லை, அவருடைய நீதியை, தேவ நீதினா யாரு, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த நீதியை ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். தேவ நீதியை கொடுத்திருக்கிறார், சுயநீதி அல்ல. சுயநீதியின் மூலமாக நீங்கள் தேவ சமூகத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. சுயநீதினால நீங்க என்ன பண்ணல, ரட்சிக்கப்படல. தேவ நீதினாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப தேவ நீதி எப்படி உங்களுக்குள்ள வருகிறது என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால், இல்லையா, இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு என்ன வருது, தேவ நீதி வருகிறது. அந்த சுவிசேஷத்தின் மூலமாக என்ன வெளிப்படுத்தப்படுகிறது, சுவிசேஷத்தின் மூலமாக என்ன வெளிப்பட்டிருக்குது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தினால் என்ன வெளிப்பட்டிருக்குது, தேவ நீதி. அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். இயேசு என் பாவத்தை மன்னித்து என்னை நீதிமானாக மாற்றினார். இதுதான் ரட்சிப்பு.